வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹெட்ஸ்அப் வியூ டூல்பார் பற்றியும் அண்ட் சாலிட்வொர்க்ஸில் மவுஸ் கண்ட்ரோல்ஸ் பற்றியும் பார்க்கலான்னு இருக்கோம். இந்த ஹெட்ஸ்அப் வியூ டூல்பாரில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஃபிட்டு. ஸோ இந்த ஜூம் டு ஃபிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து மாடலை வந்து ஒரு இடத்துல பர்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓவராக ஜூம் பண்ணிட்டோம், இல்லை ஓவராக ஜூம் இன் பண்ணிட்டோம், இல்லை ஓவராக ஜூம் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து மாடல் வந்து எந்த மூலையில் இருந்தாலும், ஸ்க்ரீனில் இருந்து மாடல் எந்த மூலையில் இருந்தாலும் நமக்கு தேவையான லொக்கேஷனை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக, ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜூம் டு ஃபிட் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ ஜஸ்ட் ஜூம் டு ஃபிட் கொடுத்துட்டீங்கன்னா மாடல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அது வந்து கரெக்டாக நமக்கு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஏரியா. ஜூம் டு ஏரியானா ஒன்றும் இல்லை, பர்டிகுலராக ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஜூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜூம் டு ஏரியா. ஸோ ஜூம் டு ஏரியா கொடுத்துட்டு ஸோ அங்கே என்ன எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை எடிட் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஜூம் டு ஃபிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாடல் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வியூ. ஸோ ப்ரீவியஸ் வியூனா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸாக எந்த வியூ இருந்ததோ அந்த வியூக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ப்ரீவியஸ் வியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ. ஸோ செக்ஷன் வியூனா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய காம்பனண்ட் இருக்குது, ஒரு பெரிய அசம்பிளி இருக்குது, அதில் நடுவில் வந்து ஒரு சின்ன காம்பனண்ட் இருக்குது, அதை வந்து நான் செக்ஷன் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த செக்ஷன் வியூ அப்படின்றது. ஸோ செக்ஷன் வியூ பிக் பண்ணுங்கள். செக்ஷன் வியூ பிக் பண்ணிவிட்டு எந்த பிளேனை வச்சு நான் செக்ஷன் பண்ண போகிறேன், பிளேன் இருந்ததுன்னா பிளேன் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த சர்ஃபேஸ் வச்சு நான் செக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் செக்ஷன் பண்ணணுமோ அது ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஃப்ளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கங்க. ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் வேணும். ஸோ இதே வந்து இந்த பிளேனை நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளேன் ரொட்டேட் ஆகி கட் ஆகும். இந்த ரொட்டேஷன் ஆங்கிள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஆங்கிள் கொடுத்துலாம். எனக்கு ஒரு 45 டிகிரி வேணும் அப்படின்னா 45 டிகிரி கொடுத்தோம்னா 45 டிகிரி வேணும். ஸோ அதே போல் நான் ஒய்லேயும் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒய்யோடைய ஆங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒய்யோடைய ஆங்கிள் ரொட்டேட் ஆகும், ஒய்லேயும் ஒரு 45 டிகிரி. ஸோ இப்போ இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா எக்ஸில் 45 டிகிரி, ஒய்ல 45 டிகிரி ரொட்டேட் ஆகி கட் எடுத்துருக்கு. ஸோ அதுக்காக எந்த இடத்துல எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் நம்ம கட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த செக்ஷன் வியூ அப்படின்றது. ஸோ செக்ஷன் வியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் செக்ஷன் ஆகிடும். ஸோ அகைன் நான் இதை பிக் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த செக்ஷன் போய்டும். ஸோ இங்கே டிக் கொடுத்தேன் அப்படின்னா செக்ஷன் ஆகும். ஸோ அகைன் நான் இங்கே பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த செக்ஷன் வியூ எனக்கு போய்டும். ஸோ இந்த செக்ஷன் வியூ அப்படின்றது வந்து ஜஸ்ட் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் வியூ அப்படின்றது. ஸோ பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனமிக் அனோட்டேஷன் வியூஸ். ஸோ டைனமிக் அனோட்டேஷனா ஒன்றும் இல்லை. ஸோ அனோட்டேஷன்ஸ் அப்படின்னா நம்ம இதில் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ்லாம் எனக்கு அனோட்டேஷன்ஸ் மாதிரி மேலே தெரியும். ஸோ ஒன்றும் நான் இதில் போயிட்டு நான் அனோட்டேஷன்ஸ் வந்து அன்லைட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு அனோட்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த அனோட்டேஷன்ஸ் வந்து நான் வந்து ஹைட் பண்ணும், அந்த அனோட்டேஷன்ஸ் வந்து அனோட்டேஷன் வியூவை வந்து டாகிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டைனமிக் அனோட்டேஷன் வியூ அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வியூ ஓரியன்டேஷன். ஸோ நான் இதில் போயிட்டு நான் டைனமிக் வியூ வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் அனோட்டேஷன்ஸை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வியூ ஓரியன்டேஷன். ஸோ வியூ ஓரியன்டேஷன்னா நமக்கு டாப் வியூ வேணுமா, ஃப்ரண்ட் வியூ வேணுமா, ஸோ அந்த வியூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வியூ ஓரியன்டேஷன். ஸோ எந்த சைட் வியூ வேணுமோ அந்த சைட் வியூ வைக்கலாம். இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை நான் பிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கியூப் மாதிரி வரும். ஸோ இந்த கியூப்ல வந்து எந்த டைரக்ஷன்லேருந்து எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ வேணும், இந்த டைரக்ஷன்ல வேணும்னா ஜஸ்ட் அந்த பாக்ஸோட சர்ஃபேஸை பிக் பண்ணால் போதும், எனக்கு அந்த டைரக்ஷன் வியூ வந்து எனக்கு பர்டிகுலராக வந்துடும். இல்லை இந்த டைரக்ஷன் வேணும், எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ஐசோமெட்ரிக் வியூவில் வராது. ஸோ நான் டிஃபால்ட் ஐசோமெட்ரிக் வியூ பண்ணால் ஐசோமெட்ரிக் வியூ பர்டிகுலர் ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருந்தால் வரும். ஸோ எனக்கு நான் இந்த கியூப்ல வந்து எந்த வியூ வேணுமோ அந்த வியூ வச்சுட்டு ஸோ இந்த வியூ ஒரு நியூ ஐசோமெட்ரிக் வியூவை நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இதில் போயிட்டு ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த நியூ வியூ அதை பிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வியூ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி வியூ வச்சுட்டு நியூ வியூ கொடுத்துட்டு இதில் வந்து ஓன் ஐசோமெட்ரிக் வியூ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஓன் ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா இது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண வியூ அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு ஐசோமெட்ரிக்ல எந்த வியூவில் வச்சாலும் நான் எதிர்பார்க்குற டைரக்ஷன் வரலன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வியூ வருதோ அந்த டைரக்ஷனுக்கு அந்த மாடலை மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு இதில் வியூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வியூவையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனை வியூ ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த வியூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீஸும் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு
ஸோ டாப் வியூ அப்படி வைக்கிறனா ஸோ டாப் வியூவில் வச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாப் வியூவோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு வியூக்கும் வந்து இந்த ஷார்ட்கட் கீ அப்படின்றது இருக்கு. ஸோ Ctrl+1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூ வரும். Ctrl+2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக் வியூ வரும். Ctrl+3 கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் சைட் வியூ, 4 கொடுத்தனா ரைட் சைட் வியூ, 5 கொடுத்தனா டாப் வியூ, 6 கொடுத்தேன் அப்படின்னா பாட்டம் வியூ, Ctrl+7 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ, Ctrl+8 கொடுத்தனா நார்மல் வியூ. அதாவது ஸ்கெட்ச் பண்றதுக்காக நம்ம ஓரியன்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இந்த Ctrl+8 அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வியூ ஓரியன்டேஷனுக்கான ஷார்ட்கட் கீஸ். ஸோ இது தவிர்த்து ஐசோமெட்ரிக்ல வந்து நமக்கு டைமெட்ரிக், ட்ரைமெட்ரிக் அப்படின்னு 2 வியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐசோமெட்ரிக் வியூவே ஜஸ்ட் வந்து டில்ட் பண்ண மாதிரி ஃபார்ம் ஆகுது தான் இந்த ட்ரைமெட்ரிக் அண்ட் டைமெட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டைல். ஸோ டிஸ்பிளே ஸ்டைல் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இந்த மாடலோடைய டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த டிஸ்பிளே ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ இதில் போயிட்டு எனக்கு வந்து ஷேடட் வித் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்தனா ஸோ இதில் இருக்கிற அந்த எட்ஜஸ்லாம் எனக்கு பிளாக் கலர் டாட்ஸ்ல தெரியும். ஸோ இந்த எட்ஜஸ் வந்து இந்த பிளாக் கலர் லைன்ஸ்ல எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ல ஷேடட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தனா ஜஸ்ட் வந்து ஷேடட் மோட்ல தெரியும் எனக்கு. ஸோ ஒயர் ஃப்ரேம் வியூ வேணும் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் வியூ வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒயர் ஃப்ரேம் வியூ ஆனால் ஹிடன் லைன்ஸ் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா ஹிடன் லைன்ஸ் தெரியற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஹிடன் லைன்ஸ் வந்து டாட்டர் லைன்ஸ்ல இருக்கு. இந்த ஹிடன் லைனே எனக்கு ஒரு சாலிட் லைனா தெரியணும் அப்படின்னா ஸோ கீழே இருக்கிற இது வச்சிங்கன்னா ஹிடன் லைனும் எனக்கு சாலிட் லைனா தெரியும். ஸோ இந்த ஒயர் ஃப்ரேம் வியூ மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நடுவில் ஏதாவது ஹோல் இருக்கு அப்படின்னா அந்த ஹோல் எது கூடயாவது இன்டர்ஃபர் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஒயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆர் ஷோ ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஹைட் ஆர் ஷோ ஐட்டம்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ பர்டிகுலரா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இந்த ஹைட் ஆர் ஷோ. இந்த ஹைட் ஆர் ஷோல நம்ம ஆல்ரெடி அனோட்டேஷன்ஸ்ல பார்த்துருப்போம். அனோட்டேஷன்ஸ் வந்து இங்க வந்து ஷோ பண்ண உடனே தான் அந்த அனோட்டேஷன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து எனக்கு பிளேன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பிளேன்ஸ் வந்து ஹைட் பண்ணணும் இல்லை ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா பிளேன் நமக்கு ஹைட் இல்லை ஷோ ஆகும். ஸோ இப்போ ஸ்கெட்சை ஹைட் பண்ணணும், ஸ்கெட்சை வந்து நான் ஷோ கொடுத்தேன் அப்படின்னா நான் ரிவால்வ் வரைஞ்ச அந்த ஸ்கெட்ச் வந்து எனக்கு ஷோ ஆயிருக்கும். ஸோ இதே நான் இதை ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரிவால்வ் வரைஞ்ச ஸ்கெட்ச் எனக்கு ஹைட் ஆகும். ஸோ அதே போல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வியூஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஹைட் ஆர் ஷோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்னா ஸோ இந்த மாடலோடைய டிஸ்பிளே அப்பியரன்ஸ் மாத்துறதுக்காக யூஸ் பண்றதா இந்த அப்பியரன்ஸ் அப்படின்ற டூல் பாரு. ஸோ அப்பியரன்ஸ் பிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் பிக் பண்ணீங்க அப்படின்னா தனியாக இந்த சைடில் டூல் பார்ஸ் வரும். ஸோ இதில் போயிட்டு எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணுங்க. எனக்கு எல்லோ கலர் வேணும் இல்லை கிரீன் கலர் வேணும் அப்படின்னா ஸோ அந்த கலரை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இல்லை நான் மெட்டீரியல் கொடுக்க போறேன் அப்படின்னா ஸோ இதில் அப்பியரன்ஸ்ல போயிருங்க. இதில் போயிட்டு அப்பியரன்ஸ் வந்து இங்கே டிராப் டவுன் பண்ணுங்க. ஸோ எந்த மெட்டல் நான் கொடுக்க போறனோ அந்த மெட்டல் செலக்ட் பண்ணுங்க. ஸோ கலர் வேணும் அப்படின்னா இந்த சைட்லேருந்து செலக்ட் பண்ணுங்க. இல்லை மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த சைட்லேருந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மெட்டீரியலோட கலர் வந்து எனக்கு அப்ளை ஆயிடும். ஸோ ஜஸ்ட் அந்த மெட்டீரியலோட கலர் அப்ளை ஆன பிறகு இங்கே டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதோட டிஸ்பிளே ஸ்டைல் அப்படின்றது மாறிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது இந்த எடிட் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளை சீனா ஒன்றும் இல்லை, இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் சீனை மாத்துறதுக்காக யூஸ் பண்றது இந்த அப்ளை சீன் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அப்ளை சீன்ல போயிட்டு நான் வந்து அர்பன் ஸோ இந்த இமேஜ் கொடுத்தனா எனக்கு வந்து இதோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜா மாறிடும். ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம ஏதாவது இமேஜ் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம மாற்றலாம். ஸோ இதில் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் இதில் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சாலிட்வொர்க்ஸில் வந்து நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் வேணும்னா அந்த மேனேஜ் ஃபேவரேட்ஸ் போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் பேக்ரவுண்ட் தான். இதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு, நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் ஸோ இதில் இருக்கிற இந்த டைப்ஸ்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதில் எந்த வியூ வேணுமோ எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ரியல் டைம் ப்ராடக்ட் மாதிரி, அதாவது ரியல் டைம் இமேஜ் மாதிரி நம்ம இதுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3.5 வச்சிருக்கேன் டிஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வியூ செட்டிங்ஸ். ஸோ வியூ செட்டிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஸோ ஷேடோஸ் வேணுமா வேணாமா ஸோ அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த வியூ செட்டிங்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூ பேரலல் வியூ மாத்துறதுக்காக இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ கார்ட்டூன் இமேஜ் மாதிரி தெரியும், அதுக்காக யூஸ் பண்றது இந்த கார்ட்டூன். ஸோ இது வந்து ஓவரால் அந்த வியூஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த வியூ டூல் பார் அப்படின்றது. சரி, இந்த வியூ செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ இப்போ வந்து நம்ம மவுஸ் கண்ட்ரோல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ மவுஸ் கண்ட்ரோல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கிளிக். ஸோ ஏதாவது ஃபீச்சரை செலக்ட் பண்ணோம் இல்லை ஏதாவது ஃபேஸை செலக்ட் பண்ணோம்
அப்படின்னா இந்த லெஃப்ட் கிளிக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கெட்ச் பண்ண போறேன், பர்டிகுலரா ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இந்த லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபேஸை செலக்ட் பண்ணலாம். அதான் நான் இந்த ஃபீச்சரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ பாக்ஸ் செலெக்ஷனுக்காக வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாக்ஸ் செலெக்ஷனும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபீச்சரை நான் எடிட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபீச்சர் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூல் பார் மாதிரி வரும். இதில் போயிட்டு இந்த எடிட் ஃபீச்சர் கொடுத்துட்டு இந்த ஃபீச்சரை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபீச்சரோட ஸ்கெட்சை டோட்டலாக மாற்ற போறோம் அப்படின்னா அந்த எடிட் ஃபீச்சரில் போயிடலாம். இந்த ஸ்கெட்சில் இருக்கிற பர்டிகுலரா எதனா ஒரு டைமென்ஷன் மட்டும் மாற்ற போறோம் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சில் இருக்கிற எல்லா டைமென்ஷனும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் வந்து நான் இந்த டைமென்ஷன் மட்டும் மாற்ற போறேன் அப்படின்னா இந்த டைமென்ஷன் மட்டும் டபுள் கிளிக் பண்ணி பர்டிகுலரா மாத்திக்கலாம். மாத்திட்டு நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமென்ஷன் அப்டேட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் லெஃப்ட் கிளிக்ல இருக்கிற கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து சென்டர் பட்டன், அதாவது ஸ்க்ரால் பட்டனோட கண்ட்ரோல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்க்ரால் பட்டன்ல வந்து நான் டுவர்ட்ஸ் ரிவர்ஸ்ல ஸ்க்ரால் பண்ண அப்படின்னா எனக்கு ஜூம் அவுட் ஆகும். இதே டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட்ல ரொட்டேட் பண்ண அப்படின்னா எனக்கு ஜூம் இன் ஆகும். ஸோ இதே ஸ்க்ரால் பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஃபிட் ஸ்கிரீன், அதாவது இந்த ஆப்ஷன் பார்த்தேன் இல்லையா, ஜூம் டு ஃபிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரால் டைரக்ஷனை நான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரால் டைரக்ஷனை நான் மாற்றணும் அப்படின்னா ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. ஆப்ஷன்ஸ் போயிட்டு இங்கே வியூ டேப் போயிடுங்க. வியூ டேப்ல போயிட்டு ரிவர்ஸ் மவுஸ் வீல் ஜூம் டைரக்ஷன் அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஜூம் டைரக்ஷனை வந்து மாத்திக்கலாம். அதாவது இப்போ எனக்கு வந்து ஃபார்வர்ட்ல ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் ஆகுது, ரிவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணா ஜூம் அவுட் ஆகுது. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் இங்கே அன்செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்க்ரால் இன் ஸ்க்ரால் அவுட் டைரக்ஷன், ஜூம் இன் ஜூம் அவுட் டைரக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக். ஸோ ரைட் கிளிக் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லெஃப்ட் கிளிக் வந்து எடிட் ஃபீச்சர் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபீச்சர் வந்து எனக்கு ரைட் கிளிக்லயும் வரும். ஸோ ரைட் கிளிக்ல வந்து அடிஷனலா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வருது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதோட பேரண்ட் ஃபீச்சர் பார்க்கணும், இல்லை இதோட சைல்ட் ஃபீச்சர் பார்க்கணும், இல்லை இந்த ஃபீச்சர் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும், இல்லை வந்து இதை டிரான்ஸ்பரண்டா மாற்றணும் அப்படின்னா ஸோ அப்படின்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரைட் கிளிக் பண்ணா மட்டும்தான் வரும். நம்ம லெஃப்ட் கிளிக் பண்றோம் அப்படின்னா இப்போ நான் லெஃப்ட் கிளிக் பண்றேன், லெஃப்ட் கிளிக் பண்ணா எனக்கு இந்த டூல் பார் மட்டும் தான் வரும். ஸோ இதே இடத்துல நான் ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் பண்ணா எனக்கு மேல இருக்கிற எந்த டூல் பாரும் வரும், கீழே இருக்கிற அடிஷனல் டூல் பார்ஸும் எனக்கு வந்துடும். பட் லெஃப்ட் கிளிக்ல வந்து மேல இருக்கிற அந்த டூல் பார் மட்டும் தான் வரும். ஸோ இவ்வளவுதான் வந்து சாலிட்வொர்க்ஸ்ல மவுஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.